இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 24th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை சேலஞ்ச் பண்ணியிருப்பானா, அதுல இருந்து 490 தடவை தோத்தாச்சு. அடுத்த தடவை என் கூட தோக்குற வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்துறாத அப்படின்னு வேற சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோட அப்பா தான் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவரு புதுசா ஏதோ ஒரு டிஷ் செஞ்சிருக்காரு போல. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கேவலமா இருக்குது, கண்டிப்பா ஹீரோ செஞ்சதோடமே இதுதான் மோசமான சமையல் அப்படின்னு லைக் அந்த கேவலமான டிஷ் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்க பி பிளாக்ல மெகுமி, டக்குமி, எரினாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் ஆலிஸ், இவங்க 4 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. இங்க ஏ பிளாக்ல ஹயாமா செஞ்சு வச்ச சாப்பாட்டுல அங்க மேல இருக்கிற அந்த லேயரை பிரேக் பண்ணோன்னே உள்ள இருந்து அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே என்னடா வாசனை இது வரைக்கும் வருதுன்னு சொல்லி பயங்கரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜட்ஜஸ்க்குமே அது பிடிச்சிருந்திருக்கும். சோ அந்த சூப்புக்குள்ள பார்த்தா லைக் இந்த மீனை வச்சு சம்திங் ஏதோ பண்ணிருப்பான் போல. பரவாயில்ல, இது கூட அருமையா இருக்கேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இந்த கப் கேக் ஸ்டைல்ல அப்படி சாப்பாடு செய்யறது இருக்குல்ல, சோ அதோட வரலாறு என்ன அப்படின்னு ஒரு பக்கம் ஜெஞ்சி அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷன்னுக்குமே அதை எதுக்கு அவன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு புரியுது. சோ ஒரு சாப்பாட்டு சட்டியை வந்து மூடி வச்சிருக்க மாதிரி தான். ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணோடனே டக்குன்னு அதுல இருக்கிற பிளேவர்ஸ் அப்படியே மூஞ்சிலே அடிக்கும். அது எந்த அளவுக்கு அருமையா இருக்குங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட்லயே புரிய வரும். வித்தியாசமான பிளேவர்ஸை பயன்படுத்துறதுல தான் இந்த ஹயாமா கில்லாடி அதே தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கான். அதுல ஏகப்பட்ட இந்த இன்கிரிடியன்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுல கூடவே வந்து ஹோலி பேசில் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பானாமா. லைக் அப்படின்னா என்னன்னு ஹீரோ யோசிப்பான். சோ அது பேசிக்கா வந்து இந்த இந்தியன் ட்ரெடிஷனல் குக்கிங்ல இருக்கிற துளசி தான் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான இவ்வளவு டாப் குவாலிட்டியான இந்த துளசி எல்லாமே ஜப்பான்ல வந்து வளராதே அப்படின்னு அந்த நட்சுமே ஷாக் ஆக ஹயாமாவும் ஆமா நாங்களும் எங்க வாத்தியாரும் தான் இங்க வளர்த்திட்டு இருக்கிறோம், ஆனா அது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சீக்கிரட்டுமா. அந்த நட்சுமிக்கு அந்த ஜுன் வாத்தியை பத்தி தெரிஞ்சிருக்குது. அவங்க பெரிய கையாச்சுன்னு யோசிக்க ஐயோ என்ன இது கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு பயத்துல வந்துட்டு இருப்பாங்க அந்த ஜுன்வாத்தி. இங்க நம்ம ஹீரோமே அதை சாப்பிட்டு இருக்கும் போது ஓகே நல்ல அருமையா தான் இருக்குது, இருந்தாலும் வெறும் மசாலா பொருட்களை வச்சு மட்டும் திருப்பி சாப்பிடறதுக்காக தோணாது. ஆனா அது திருப்பி சாப்பிடறதுக்காக தோணுதுன்னா வேற என்னமோ இருக்கு, ஒருவேளை யோக்ரட் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க பின்னாடி வந்து ஹயாமாவும் ஆமா யோக்ரட் தான் ஆட் பண்ணிருக்கம்மா, லைக் ஃபிளேவர்டு கர்டு தான், லைக் தயிர் தான், அதுல வந்து துளசியை தான் ஃபிளேவரா பயன்படுத்தி இருக்கானாமா. ஈவன் அந்த பிரெஞ்சு வாத்தியார் இருப்பார்ல, சோ அவருமே வந்து பக்கத்துல நம்ம ஜுன் வாத்தி கூட உட்காந்துக்கிட்டு ஆமா இல்ல அவன் நிறைய மெடிசனல் வேல்யூ ரிலேட்டடா உள்ள ஆட் பண்ணிருக்கான், சோ அது எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் அந்த ஃபுட்டுக்கு கொடுக்கும் அப்படின்லாம் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த நட்ஸுமே உன்ன மாதிரியான ஆள்லாம் எதுக்கு இங்க இருந்துகிட்டு வேணும்னா எனக்கு கீழே வந்து வேலை பாக்குறியா, கிட்டத்தட்ட உனக்கு வருஷத்துக்கு ஒரு 100 மில்லியன் தரேன்னு சொல்ல அவன் நேரம் அவங்க கிட்ட வந்துட்டு முடியாது, நான் இப்போ வரைக்கும் சமைக்கிறதுமே என் வாத்தியாருக்காக தான் சொல்லுவான். இருக்கிற எல்லா ஜட்ஜஸ்க்குமே அது பிடிச்சிருக்கும். சோ இப்போதைக்கு அவங்க என்ன ஸ்கோர் கொடுக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பி பிளாக்ல இருந்துட்டு நம்ம யூகி அப்புறம் மெகுமி வந்திருப்பா, ஈவன் டக்குமி அங்க வந்திருப்பான். டக்குமில வந்தோன்னு ஹீரோ எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு ஸ்கோர் போர்டை பார்ப்பான். சோ ஹீரோ இன்னும் சப்மிட் பண்ணல. ஹயாமா 94 பாயிண்ட் எடுத்து இங்க ஏ பிளாக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருப்பான். இத பார்த்த அந்த கூரோ பையன் சே நான் செகண்ட் பிளேஸ் போயிட்டேன், ஒரு பாயிண்ட் வித்தியாசங்கள், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த ஆலிசனை திட்டுவா. ரைட், இக்குமி அந்த டாப் 4 அவுட் வெளியே போறா. சோ அவ செலக்ட் ஆகல. அவளை விடவே அந்த கோன் பையன் தான் பயங்கரமா ஃபீல் பண்றான். அந்த இடத்துல 94 பாயிண்ட் வந்திருந்தாலுமே அங்க இருக்கிற 2 ஜட்ஜஸ் பார்த்தா பெர்ஃபெக்ட் 20-20 அப்படிங்கிற ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. ஒருத்தங்கள கன்வின்ஸ் பண்ணி 20 பாயிண்ட் கொடுக்க கூட வைக்க முடியுமா அப்படின்னு தான் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஈவன் சட்டோஷி வந்துட்டு பரவாயில்லையே ஆலிஸ் கூட எல்லாருக்கிட்டையும் கரெக்டா 19 தான் வாங்கியிருந்தா, ஆனா இங்க இந்த பையன் என்னன்னா 22 பேருக்கு வாங்கியிருக்கானேன்னு பார்க்க அடுத்ததாக நம்ம ஹீரோ அவனோட டிஷ்ஷை சர்வ் பண்றான். ஈவன் ஹயாமாக்கு ஒன்னு எடுத்து வைக்கிறான். என்ன இவன் முகத்துல பயங்கரமான ஒரு கர்வம் தெரியுது அப்படின்னு ஹயாமாக்கு லைட்டா டவுட் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாசம் முன்னாடி வரைக்குமே இவனுக்கு இந்த மாதிரியான மசாலா பொருட்களை பத்தி கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. என்னத்தை தான் பண்ணிருப்பான்னு யோசிக்க பிளேட் நீக்குனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆம்லெட் தான் மேக் பண்ணி வச்சிருப்பான். பசங்க எல்லாரும் பார்த்துட்டு இவன் எங்கடா எங்க போறாலும் முட்டையே சமைக்கிறான் அப்படின்னு யோசிக்க முட்டை தான் பாஸ் சாப்பிடறதுக்கு ரெடியா என்னன்னு ஸ்பூனை வச்சு அந்த முட்டையை ஓபன் பண்ணி விட உள்ள இருந்து பயங்கரமான இந்த மசாலாவோட அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இருக்கிற எல்லாருக்கும் அதை எச்சி உர வைக்க சோ போத் ஹயாமா அண்ட் ஹீரோ 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு ஐடியாவை தான் மேக் பண்ணிருக்காங்க. சாப்பாடை பார்க்கும்போது எதிர்பார்ப்பு எங்கேயோ போகுதுன்னு யோசிச்ச ஜட்ஜஸும் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சா நக்கிள்ஸை போட்டு வந்து ஹீரோ பொக்குன்னு எல்லாரோட வாயில ஒன்று அடிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்டாமா. அந்த முட்டைக்கு உள்ள இருக்கிற அரிசியில வந்து ஆக்சுவலி சிக்கன் பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வச்சுதான் அந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பான். அந்த ரைஸுக்கு மேலதான் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த மாதிரியான எக்கை வந்து பயன்படுத்தி இருப்பான். ஆனா அந்த முட்டையை கூட சும்மா விடக்கூடாதுன்னு அதுல பார்த்தா அந்த கிரிட் மாதிரி பார்த்தா சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த சாப்பாடு அதிகமா வேற இருக்க ஒன்ஸ் அவங்க ஒவ்வொரு ஸ்பூனா வெளியே எடுக்க அடுத்தடுத்ததுல இருந்து அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஹயாமாவும் அதை சாப்பிட்டு இருந்திருப்பான்ல, பரவாயில்லையே நிறைய ஆட் பண்ணியிருக்கான், என்னால கூட பண்ண முடியாது, இன்னும் வேற என்னமோ இருக்கேன்னு யோசிக்க அப்பதான் அதுல மாங்காவுமே ஆட் பண்ணியிருக்கானாமா, மாங்காய் சட்னியாமா. இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் அப்படின்னு வந்துட்டா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஏசியன் டைப் ஆஃப் ஃபுட்டு தான். சோ இதுல நம்ம ஹீரோ பார்த்தா இந்த மாதிரி மேங்கோ வந்து அவனோட ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ணுவானாமா. சோ அதை தான் இங்க இந்த பிளேவருக்காக இந்த ரைஸ்ல ஆட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த ஜெஞ்சி பையனுமே இந்த சட்னி
அப்படிங்கிற கான்செப்டே இந்தியாவில தான் ஆரிஜின் ஆச்சு. பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, இருக்கிற 4-5 பொருட்களை ஒன்னா போட்டு நசுக்கி கொடுக்கறது தான். ஈவன் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் முத கொண்டு நம்ம ஹீரோவை பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப எரினா யோசிப்பா, இதே முட்டையை வச்சுதான் ஹீரோ பையன் ட்ரைனிங் கேம்ப்ல மொக்க வாங்கினான்னு. அப்ப சட்டோஷி தான் மேபி அந்த ட்ரைனிங் கேம்ப்ல அவன் பண்ண அந்த ஒரு சொதப்பலா இருக்கட்டும், இல்லனா அவங்க அப்பா கிட்ட அவன் சமைக்கும் போது ஆப்பிள வந்து யூஸ் பண்ணியிருந்தான், சோ அந்த ஒரு ஃபெயிலியரா இருக்கட்டும், இந்த 2 ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்டு தான் மேபி இந்த ஒரு டிஷ் அவன் மேக் பண்ணிருக்கணும்னு சொல்ல அவங்க அப்பா யாரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருப்பாளா. இருந்தாலும் சட்டோஷி பயங்கர கர்வத்தோட 490 தடவை தோத்து போனாலும் ஒரு தோல்வி கூட அவனுக்கு வீணா போகல, எல்லா தோல்வியில இருந்து ஏதோ ஒன்று கத்துந்திருக்கான்ல அப்படின்னு பெருமையா பேசுவான். ஏற்கனவே எரினா வேற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி தோத்து போறதெல்லாம் ஏத்துக்க முடியாது, தோத்து போயிட்டு அதுல இருந்து கத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் எல்லாம் சொல்லியிருப்பாள்ல. என்ன தோத்து போய் கத்துக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த சட்டோஷி சீனியர் பயங்கர கெத்தா பேசாரு அப்படின்னு சொல்லி ஒரே எம்பாரசிங்கா போயிருது அவளுக்கு. அடுத்தது நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க, 93 பாயிண்ட் கொடுக்குறாங்க. சோ கூரோவும் நம்ம ஹீரோவும் டை, செகண்ட் பிளேஸ். அப்படின்னா ஹயாமா தான் 94 பாயிண்ட் எடுத்திருக்கான். இருந்தாலும் ஜட்ஜஸோட பாயிண்ட் ஸ்கோரை வச்சு பார்த்தா ஹயாமாக்கு வந்து 2 பேர் 20 கொடுத்திருக்கலாம், மத்த எல்லாருமே 18 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஹீரோக்கு 2 பேர் தான் 18 கொடுத்திருக்காங்க, 3 பேர் 19 தான் கொடுத்திருக்காங்க. ஆகையால் ஃபுட்பாலோட ரூல்ஸ் படி நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அந்த இக்குமி ஏதோ பேசிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜ் என்னன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்பாரு, அந்த ஹயாமா பையன் தான் துளசியில வச்சு மாஸ்க் காட்டியிருந்தான், அதை விட்டுட்டு எதுக்கு ஹீரோக்கு போய் 19 பாயிண்ட் கொடுத்திருக்கேன்னு கேட்க, எந்த மாதிரியான மசாலா பொருட்களை அவங்க ஆட் பண்ணிருக்காங்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கறதுக்காக இங்க நம்ம வரல, எந்த சாப்பாடு நம்மள திருப்பி திருப்பி சாப்பிட வைக்குதுன்னு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த வகையில பார்த்தா ஹீரோவோட தாண்டா பெட்டரா இருக்குங்கும் போது அந்த 19 பாயிண்ட் கொடுத்தா இன்னும் 2 பேர் இருப்பாங்களே, சோ அவங்களும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொருத்தன் பார்த்தா சண்டைக்கே போயிடுவான், காலரை பிடிச்சிட்டு எப்படா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு. இதில பார்த்துட்டு இருந்த ஐசன் இருக்கிறான்ல, சோ அவனும் பரவாயில்லையே ஹீரோ பையா இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஓகே ஃபைனல்ஸ்ல நீ என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணுவான். எப்படியும் ஹயாமா தான் அந்த இடத்துல டாப் ஸ்பாட். இருந்தாலுமே அங்க இருக்கிற யாருமே ஹீரோ தோத்துட்டான் இல்ல ஹயாமா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஏத்துக்கல, 2 பேரோட மேட்சும் டைல தான் இருக்குன்னு நினைப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம எரினாவோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவர் என்னன்னா ஆஹா எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் வந்திருக்க பேட்ச் பயங்கரமா இருக்குன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல பசங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, சோ இந்த மாதிரி நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு. இவென்ச்சுவலி மெகுமி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மியோகா வந்துட்டு மெகுமிட்ட சாரி கேட்டிருந்திருப்பா, கூடவே எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்ல கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஹாஸ்டல்ல அவங்க ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே ஹயாமா இருக்கிறான்ல, அவங்க போதையில இருக்கிற அந்த ஜுன் வாத்தியார பெட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எனக்கான இடத்த நீங்க தான் கொடுத்தீங்க, உங்களுக்காவது நான் தான் அதுல ஜெயிப்பேன்னு சொல்லுவான். அதுவே ஆலிஸ் எரினா போய் மீட் பண்ணிட்டு, உன்னோட கசின்னா 95 பாயிண்ட் எடுத்து இருக்கல டாப் பிளேஸ் வந்திருக்கேன், செலிப்ரேட் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு எரினாட்ட போய் நின்னுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை இருக்குதுமா அப்புறமா பாப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவா. அதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ பையன் இருக்கிறான்ல, சோ அவனை மெகுமி வந்து மீட் பண்ணும்போது நீ இந்த மாதிரி ஊர்ல இருந்து எது 8 வந்தெல்லாம் சமைச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாமே நீ கொடுத்தா கான்பிடன்ட் தான்ப்பா அப்படின்னு பேசி முடிச்சுட்டு, சோ அதுக்கப்புறம் தான் அவளுமே பாராட்டுவா. ஹயாமா கூட வந்து ஒத்தை கொத்தையா நின்று லைக் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருந்ததுக்கே பெரிய விஷயம் தானே. இருந்தாலும் ஹீரோக்கும் அது டிசப்பாயின்மெண்ட் தான், ஏன்னா அவன் எல்லாருக்கிட்ட இருந்தும் 20-20 வாங்குவான்னு எதிர்பார்த்து இருந்திருப்பான், பட் அது கிடைக்கல. இன்னுமே எனக்கு தெரியாத ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு வித்தியாசமெல்லாம் பண்ண முடியும், அது எல்லாத்தையும் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், இன்னுமே நான் பெட்டர் ஆகணும்னு நினைப்பான். என்னப்போ நீங்க மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி மத்தவங்க எல்லாருமே அவங்களோட சாப்பாடுல எடுத்துட்டு வந்துட்டு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கீங்களா, நானும் சமைச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோ அவனோட அந்த மோசமான டிஷ் இருக்கும்ல அதை எடுத்து மெகுமியோட வாயில துணிச்சுட அங்கே இந்த ஒரு சீசனை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.